மறை கூறும் இறை வசனங்களை அறை கூவும் இறை இல்லங்களின் இறையாண்மையை பறைசாற்றும் வசந்தம் டிவி வாரம் தோறும் பெருமையோடு வழங்கும் ரௌலத்துல் மஸ்ஜித் பள்ளிவாசல் பூஞ்சோலை நிகழ்ச்சியினூடாக மீண்டும் ரசிகர்கள் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். சந்தர்ப்பம் தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற ரசிகர்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் இனிய காணிக்கை உரித்தாகட்டும். அன்பு சலாம், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், ரௌலத்துல் மஸ்ஜித் பள்ளிவாசல் பூஞ்சோலை நிகழ்ச்சியை ரசிகர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சி மாத்தளை டவுன் ஜும்மா பள்ளிவாசலில் இருந்து உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. நான் இருக்கின்ற இந்த பள்ளியினுடைய இந்த பகுதி ஏசிகள், அதாவது குளிரூட்டுகள் இல்லாமலே மிகவும் குளிராக காணப்படுகிறது. இங்கு இருக்கின்ற மக்கள் சொல்கின்ற ஒரு விடயம்தான், பள்ளியிலே இந்த பகுதிக்கு வந்து 2 ரக்காத் சுன்னத்தை தொழுகின்ற பொழுது அவர்களுடைய மனதிலே இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சியும் திருப்தியும் ஏற்படுவதாக சொல்கின்றார்கள். உண்மையில் இது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கிறது. நானும் அந்த அனுபவத்தை இங்கே பிரயோக ரீதியாக செய்து பார்த்தேன். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற ரசிகர்கள் யாழ் கண்டி A9 வீதியில் பயணிப்பீர்களாக இருந்தால் மாத்தளை டவுன் பள்ளிக்கு வந்து நீங்களும் 2 ரக்காத் சுன்னத்தை தொழுது அந்த வித்தியாசமான இனம் புரியாத அந்த மகிழ்ச்சி அனுபவத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனாகிய ஏகவல்லன் அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். மாத்தளை டவுன் ஜும்மா மஸ்ஜித் மாத்தளை நகரின் மத்தியில் மிகவும் கம்பீரமாகவும் அழகாகவும் காட்சியளிக்கின்றது. இன்றைக்கு சுமார் 150 வருடங்களுக்கு முன்னாக தென்னிந்தியா காயல் பட்டத்திலிருந்து வியாபார நோக்கமாக மாத்தளை நகருக்கு வருகை தந்த இந்திய வர்த்தகர்கள் அவர்களின் கடமையான தொழுகைகளையும் ஏனைய மார்க்க கடமைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக ஒரு மஸ்ஜிதை அமைக்க திட்டமிட்டு அவர்கள் அதற்கான காணியை முதலில் கொள்வனவு செய்தார்கள். அதன்பின் முதலில் ஒரு சிறிய மஸ்ஜிதை 1870ஆம் ஆண்டில் ஆண்டளவில் அமைத்துக் கொண்டார்கள். அவர்கள் முயற்சியை சுருக்கிக் கொள்ளாமல் சுமார் 6.5 ஏக்கர் விஸ்தீர்ணமான காணியை மாத்தளை மந்தண்டவள என்னும் இடத்தில் வாங்கி மையவாடிக்காக வக்ஃப் செய்தார்கள். மஸ்ஜிதின் மாதாந்த செலவுகளை கருத்தில் கொண்டு பிரதான வீதியில் மஸ்ஜிதுக்கு முன்பாக 2 கடைகளை கொள்வனவு செய்து மஸ்ஜிதுக்காக வக்ஃப் செய்ததோடு அதை பராமரித்தும் வந்தார்கள். இந்த பரோபகார்களின் ஜனாசாக்கள் டவுன் மஸ்ஜிதிலேயே அடக்கம் செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அன்றிலிருந்து இன்று வரை மாத்தளை டவுன் ஜும்மா மஸ்ஜித் பல அளப்பரிய சேவைகளை செய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக 1981இல் அந்நூர் என்னும் குர்ஆன் மதரசா ஆரம்பிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து 1991ஆம் ஆண்டு அல் குல்லியத்துல் ஹலிமியா என்னும் அரபு கலாசாலை ஆரம்பிக்கப்பட்டது. 2006ஆம் வருடம் அகில இலங்கை ஜமியத்துல் உலமா சபையின் மக்தப் பிரிவு ஆரம்பிக்கப்பட்டதோடு அதே ஆண்டு மாத்தளை பைத்துல் மால் நிதியம் தொடங்கப்பட்டு சுமார் 15 வருடம் அளப்பரிய சேவைகளை செய்தது. மேலும் அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவின் மாத்தளை நகர் கிளை இந்த மஸ்ஜிதில் ஆரம்பிக்கப்பட்டது. மாத்தளை மாவட்ட மஸ்ஜிதில் சம்மேளனம் அதைத் தொடர்ந்து இங்கே நிறுவப்பட்டது. அது மாத்தளை வாழ் மக்களுக்கு அரிய சேவையை ஆற்றிக்கொண்டிருக்கிறது. இந்த சேவைகள் அனைத்திலும் அல் ஹலீமியா அரபு கல்லூரியின் உருவாக்கமே ஒரு பெரும் சேவையாக கருதப்படுகின்றது. மாத்தளை நகரிலும் அதனை அண்மித்த கிராமங்களிலும் கற்றறிந்த உலமாக்களின் சேவை கட்டாயம் தேவை என உணர்ந்த டவுன் மஸ்ஜித் நிர்வாக சபை தலைவர் அல்ஹாஜ் SM மன்சூர் அவர்களும் செயலாளர் அல்ஹாஜ் MK யூசுப் அவர்களும் அப்போதைய பேஷிமாம் அல்ஹாஜ் அஷேக் MA ஜக்கரியா நத்வி அவர்களும் இணைந்து மேற்கொண்ட மஷூராவால் ஒரு அரபு கல்லூரி டவுன் மஸ்ஜிதில் ஆரம்பிக்க முடிவு செய்யப்பட்டது. அதன்பின் 12/8/1992இல் சுமார் 15 மாணவர்களை கொண்டு ஒரு அரபு கலாசாலை டவுன் பள்ளி மஸ்ஜித் மேல் மாடியில் ஆரம்பிக்கப்பட்டது. இப்போ சேவைகள் கடைசி வரை, அதாவது கியாமத்தினால் வரை நடைபெற வல்ல இறைவனை வேண்டியவனாக எனது வரலாற்று குறிப்பை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். இலங்கை வரலாற்றில் முக்கியத்துவம் மிக்க நகரங்களில் ஒன்றான மாத்தளை நகரத்தின் மத்தியில் டவுன் பள்ளி என அழைக்கப்படும் மாத்தளை பிரதான பள்ளிவாசல் 1870ஆம் ஆண்டு காலப்பகுதியில் தென்னிந்திய காயல்பட்டின வர்த்தகர்களால்
நிர்மாணிக்கப்பட்டது. அன்றைய மக்கள் சனத்தொகை சூழலையும் அடிப்படையாக கொண்டு 50 அடி நீளமும் 35 அடி அகலமும் கொண்ட உட்பள்ளியுடன் 6 அடி அகலம் கொண்ட தாழ்வாரம் 15 அடி நீளத்தில் வெளிப்பள்ளியும் கொண்ட சிறிய அளவில் பள்ளிவாசல் இந்திய வணிகர்களால் நிர்மாணிக்கப்பட்டிருந்தது. காலம் கடக்க இப்பகுதியில் மக்கள் குடியிருப்பு அதிகரிப்பதை இட்டு இப்பள்ளிவாசலின் பெரும் பகுதி உடைக்கப்பட்டு பாரிய திருத்தங்களுடன் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு விஸ்தரிப்பு செய்யப்பட்டது. பாரிய புனர் நிர்மாண பணி மீசான் ஹாஜியார் என அழைக்கப்படும் மர்ஹூம் SM மொஹிதீன் அவர்களின் தலைமையில் அவரது பெரும் பங்களிப்புடன் மேற்கொள்ளப்பட்டது. இவர் 1956 ஆண்டு முதல் 1964 ஆண்டு வரை டவுன் பள்ளியின் பரிபாலன சபை தலைவராக செயல்பட்டார். ஏக காலத்தில் பள்ளி வீதியில் செட்டித்தரு அமைந்துள்ள காணி ஒன்றை கொள்வனவு செய்து இப்பள்ளிவாசலுக்கு வக்குப் செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்க மற்றும் ஒரு அம்சமாகும். மீசான் ஹாஜியாருடன் நெருங்கிய தோழமை கொண்டிருந்த மர்ஹூம் KA ரசாக் ஹாஜி மற்றும் மர்ஹூம் ஹசன் அப்துல் காதர் ஹாஜி ஆகியோர் மேற்குறித்த பெரும் சேவை நிறைவு செய்வதில் தோள் கொடுத்தனர் என்பது குறிப்பாக நிறைவு கூறப்பட வேண்டியதாகும். மீசான் ஹாஜியார் அவர்களின் மாத்தளை சமூகத்துக்கு வழங்கப்பட்ட சேவைகளுள் இம்மஸ்ஜிதுக்கான சேவையும் பணியும் மாத்தளை மண்ணின் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அதனாலேயே மீசான் பள்ளி என கௌரவ மக்களால் அழைக்கப்பட்டது என்பது இவ்வரலாற்று முக்கியத்துவத்தை பறைசாட்டு. டவுன் பள்ளி தலைவராக இருந்த காலத்தில் 1964 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி அன்று அன்னார் இறையடி சேர்ந்தார்கள். மாத்தளை மக்களால் மிகவும் நேசிக்கப்பட்ட இவரையும் அன்னாரது உயர் சேவைகளையும் நன்றியுடன் நினைவு கூறும் வகையில் அன்னாரின் ஜனாசாவை மஸ்ஜிதின் ஒரு பகுதியில் நல்லடக்கம் செய்துள்ளார்கள். டவுன் பள்ளியின் பரிபாலன தொடர்பில் அடுத்த தலைமையாக மீசான் ஹாஜியாரின் மருமகன் இஸ்மாயில் ஹாஜியார் அவர்கள் 1981 ஆண்டு காலடி வைத்தார்கள். காலத்தில் மக்கள் குடியிருப்பும் சனத்தொகையும் அதிகரித்தமையினால் இஸ்மாயில் ஹாஜியார் அவர்கள் இப்பள்ளியின் விஸ்தரிப்பு பணியை மேற்கொண்டார். இக்கால கட்டத்திலேயே மஸ்ஜிதின் முன் பள்ளி கட்டிடம் அமைக்கப்பட்டது. அன்னாரின் மறைவை தொடர்ந்து மர்ஹூம் அஸ்வர் ரசாக் ஹாஜியார் அவர்கள் தலைமை பொறுப்பை ஏற்று சிறிது காலம் பணியாற்றினார்கள். ஊர் மக்களின் நலனை கருத்தில் கொண்டு அன்று முதல் டவுன் பள்ளிக்கா சேவைகளை தொடர்ந்து மீசான் குடும்பத்தினர் மேற்கொண்டனர். இஸ்மாயில் ஹாஜியாரின் மறைவுடன் 1992 ஆண்டு மர்ஹூம் அல்ஹாஜ் SM மன்சூர் அவர்கள் பரிபாலன சபையின் தலைமை பொறுப்பை ஏற்று 2010 ஆண்டு வரை செயல்பட்டார்கள். அவரது தலைமையில் மீசான் ஹாஜியாரின் குடும்பத்தினர் புதல்வர்கள் இப்பள்ளிவாசலை விஸ்தரிக்கும் முகமாக பள்ளிவாசலின் நடுப்பகுதியை கட்டி முடித்தனர். தொடர்ந்து மீசான் ஹாஜியாரின் அருமை புதல்வர் அல்ஹாஜ் ஜியாவுதீன் மொஹிதீன் மீசான் அவர்கள் 2011 ஆண்டு பரிபாலன தலைமை பொறுப்பை சுமந்து 2025 ஆண்டு வரை மஸ்ஜிதுக்கு பெரும் சேவை ஆற்றினார்கள். தற்போது மீசான் ஹாஜியாரின் அடுத்த வாரிசான புதல்வர் அல்ஹாஜ் ஈத்திசா மீசான் அவர்கள் தனது அருமை தந்தையின் பணியான மஸ்ஜிதின் சேவையை 2025 ஆண்டு ஜனவரி மாதம் 17ஆம் தேதி தலைமை பொறுப்பை ஏற்று அப்பணியை செவ்வனே நிறைவேற்றி வருகிறார்கள். மேலும் பரிபாலன சபை உறுப்பினர்களாக அல்ஹாஜ் MK யூசுப் உப தலைவராகவும் MZM ஜஃப்ருல்லா செயலாளராகவும் அல்ஹாஜ் MF உசைர் அலி பொருளாளராகவும் மேலும் பரிபாலன சபையின் அங்கத்தவர்களாக அல்ஹாஜ் AM ஷஃபீக் அல்ஹாஜ் SA சில்மி ACM இர்சாட் சேவை செய்து வருகிறார்கள். அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். இந்த டவுன் பள்ளியை பொறுத்தவரையில் சில முக்கியமான நிகழ்வுகள் நடந்திருக்கு. இப்போ தான் ஆஃபீஸுகள் எல்லா இடத்துலையும் ஓதுறாங்க. முன்னால் 3 பள்ளிவாசலில் இலங்கையில் கிட்டத்தட்ட தெரிஞ்ச மட்டில் ரமலானுடைய காலத்தில் ஹாஃபீஸ்மாரை வச்சு தொழிச்சிருக்கிறாங்க. அதில் சம்மாங்கோட்டை பள்ளி உண்டு, கண்டி தக்கா பள்ளி உண்டு, 3வது மாத்தலை எங்கள்ட டவுன் பள்ளியும் இதில் இடம் பிடிக்குது. காயல்பட்டினம் சேர்ந்த அல்ஹாஜ் KM சையத் இஸ்மாயில் ஆலிம் ஹாஃபிஸ் அவர்கள் 1952 கிட்டத்தட்ட 65ஆம் ஆண்டு வரைக்கும் டவுன் பள்ளியில் 30 ஜுஸு ஓதி ரமலானுடைய காலத்தில் தொழுவிச்சிருக்கிறாங்க.
அல்ஹம்துலில்லாஹ் நான் அவருக்கு பின்னால் தொழுதிருக்கிறேன். இந்த சிறப்பு டவுன் பள்ளிக்கு இருக்குது. அடுத்து 29 பொறுத்தவரையில் தராவி, அதாவது எல்லா பள்ளிவாசல்களையும் 27ஓட முடிச்சுக்கிடுவாங்க. இந்த டவுன் பள்ளியில் தான் இலங்கையிலே முதலாவது 29 வரைக்கும் தராவி தொழுவிக்கப்பட்டு சிக்ரு மஜ்லிஸ் வைக்கப்பட்டு சாப்பாடு வைக்கப்பட்டு அந்த 29 இப்போண்ட எல்லா பள்ளியிலும் ஹயாத்தாக்குறாங்க. அந்த காலத்தில் டவுன் பள்ளியில் தான் இது ஆரம்பிக்கப்பட்டது. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இஜ்திமா நடந்துச்சு டவுன் பள்ளியில். தப்லீக் இஜ்திமா உண்டு 71-72ஆம் ஆண்டில் ஒரு 5000 பேர் சேர்ந்தாங்க. துருக்கியிலேருந்து ஜமாத்து வந்தாங்க. அதுக்கு மசூத் ஆலிம்சா, எங்களோட புர்ஹானுதீன் மௌலவி நாவலப்பிட்டி அவங்களோட வழிகாட்டல் நடந்துச்சு. இந்த இஜ்திமாவுக்கு பின்னால் தான் உண்மையிலே இந்த தப்லீக் ஜமாத்துண்டா என்னான்னு முழு இலங்கை வாசிகளும் தெரிய வந்தாங்க. அதிலேருந்து எனக்கு ஒரு 10 நாள் போக கிடச்சிச்சு. அல்ஹம்துலில்லாஹ் அது பெரிய ஒரு விஷயமா இருக்குது. அதே போல் இந்த ரமலான் அதாவது இரவு தொழுகை, அந்த தொழுகையும் கூட கியாமுல் லைல் வந்து முதல்ல ஆரம்பிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லப்படுது தெஹிவலையில். இந்த 2வது இடத்த பிடிக்கி டவுன் பள்ளி தான். டவுன் பள்ளியில் தான் கியாமுல் லைல் ஆரம்பிக்கப்பட்டுச்சு 2வது இடத்துல. அது அப்போ அந்த மாதிரி பல சிறப்புகள் இந்த டவுன் பள்ளியில் இருக்குது. அதே போல் வாரான ஃபிக்ஹ் மஜ்லிஸ் அது கூட எங்களோட ஹாய்ஸை நீடிச்சு வைக்கணும். ஜக்கரியா மௌலவி அவங்களால வாராந்த ஜிக்ர் மஜ்லிஸ் இங்கே ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அதாவது ஃபிக்ஹ் மஜ்லிஸும் இங்கே ஆரம்பிக்கப்பட்டு இது ஒரு முதல் மஸ்ஜிதாக இலங்கையில் காணப்படுது. இங்கே ஆரம்பம் சொல்ல போனாக்கா சுல்தான் ஆலிம்சான் ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க 65லேருந்து 68 மட்டும். அதுக்கு முன்னால் மக்கி ஆலிம்சா இருந்திருக்கிறாங்க. அப்போ இந்த பள்ளிவாசலில் சுல்தான் ஆலிம்சா இருந்திருக்கிறாங்க, மக்கி ஆலிம்சா, இவங்கெல்லாம் காயல்பட்டினத்தை சேர்ந்தவங்க. அதுக்கு பின்னால் முக்கியமாக இந்த பள்ளியை நிர்வகித்தது, அதாவது இந்த பள்ளி போர்டு நிர்வாக சபையில் இருந்தது எங்களோட கௌஸ் ஆலிம்சா. அவங்க தான் இங்கே ஒரு மதரசாவை ஆரம்பத்தில் ஆரம்பித்தாங்க. அதில் நானும் கொஞ்ச நாள் ஓதிருக்கிறேன். பின்னால் இந்த மதரசா அவங்களுக்கு அதை ஆரம்பித்து எங்களோட இப்போ இருக்கக்கூடிய ஜக்கரியா மௌலை உட்பட 10 பேர் இங்கே ஆரம்பித்து சுகையினம் காரணமாக அதுக்கு பின்னால் தான் மதரசத்து நஜாண்டு பேர் வைக்கப்பட்டு அது கொங்காவல பள்ளிவாசலுக்கு மாற்றப்பட்டு இன்றைக்கு மதரசத்து நஜா என்ற அடிப்படையில் ஒரு பெரிய ஒரு கல்விக்கூடமாக இயங்குது. அதை ஆரம்பித்து வைக்கப்பட்டவர் கௌஸ் ஆலிம்சா. அதுபோல் பல பேர் இதுக்கு பங்களிச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் நான் கண்டது வாழ்க்கையில் கண்டவங்களை நான் அனுபவத்தில் நான் இது சொல்கிறேன். இவங்க எல்லாத்தையும் முடி இன்னும் பல பேரால் இந்த பள்ளிக்கு பல சேவைகள் நடந்திருக்கு. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். நான் இருக்கின்ற இந்த இடம், நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த நூலகம் மிகவும் பெருமதி வாய்ந்த ஒரு நூலகம். இது மாத்தளை டவுன் ஜும்மா பள்ளிவாசலுக்குட்பட்ட அல் குல்லியத்துல் ஹலீமியா அரபிக் கல்லூரியினுடைய நூலகம். இதில் விசேடம் என்னவென்று சொன்னால் எல்லா வகையான கிதாபுகளும் அதே போன்று தேவையான நூல்களும் இங்கே இருக்கிறது. இந்த மதரசா மாணவர்கள் மாத்திரமல்லாது இலங்கையில் இருக்கின்ற சகல மதரசாக்களிலிருந்தும் பல மாணவர்கள் தங்களுடைய ஆய்வுகளுக்காக இந்த மதரசாவிற்கு வந்து இந்த நூலகத்தை பயன்படுத்துகின்றார்கள். அதே போன்று கண்ணியத்துக்குரிய உலமாக்களும் இங்கே வருகை தந்து அவர்களுடைய ஆய்வுகளை மேற்கொள்வதற்காக இந்த நூலகத்தை உண்மையிலேயே பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். பல மில்லியன் ரூபாய் பெறுமதியான மிகவும் அரிதான அதே போன்று சகலவிதமான நூல்களையும் கொண்ட இலங்கையில் இருக்கின்ற மிக முக்கியமான அரபு கல்லூரி நூலகமாக இந்த நூலகம் காணப்படுகிறது. ரவுலத்துல் மஸ்ஜித் பள்ளிவாசல் பூஞ்சோலை நிகழ்ச்சியை ரசிகர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சி மாத்தளை டவுன் ஜும்மா மஸ்ஜிதில் இருந்து உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது நாம் கலந்துரையாடல் பகுதிக்கு வந்திருக்கின்றோம். இன்றைய கலந்துரையாடலிலே என்னோடு வருகை தந்து என்னோடு இணைந்து கருத்துக்களை பரிமாறுவதற்காக இங்கே தயாராக இருக்கின்றார் டவுன் ஜும்மா பள்ளிவாசலினுடைய பிரதம இமாம் அல் ஹாஃபில் அஷேக் ஜக்கி முஃப்தி ஹலீமி அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ஹஸ்ரத் அவர்களே. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. உண்மையில் ஹஸ்ரத் அவர்களே, இந்த மானுட சமூகத்தினுடைய வரலாறு அதே போன்று இந்த மானுட சமூகத்தினுடைய நாகரிகம் பற்றியெல்லாம் உலகம் பல கோணங்களிலே பல தளங்களிலே இருந்து பேசிக்கொண்டிருக்கிறது. எனது முதல் வினா, இந்த முதல் மனிதனுடைய விடயம் தொடர்பிலே இஸ்லாம் எந்த மாதிரியான வழிகாட்டல்களை எங்களுக்கு காட்டுகிறது? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உண்மையிலே உங்களுடைய வினா மிகவும் பொருத்தமான ஒரு வினா. அல்லாஹு தஆலா அவன் இறைவன், உலக அண்ட சராசரங்களை படைத்தவன். அவன் தன்னுடைய அமரர்கள் வானவர்களிட ஒரு வினா எழுப்புகின்றான், நான் என்னுடைய பிரதிநிதியை உலகத்தில் படைக்க போகிறேன். இப்போ மலக்குமார்கள் அதாவது வானவர்கள் அவர்கள் அதற்கு மறுப்பு தெரிவிக்கிறார்கள். காரணம் என்னவென்றால் இந்த பிரதிநிதி அவர்கள் உலகத்துக்கு வந்து இரத்தம் சிந்தி குழப்பம் பண்ணுவார்கள். அப்பொழுது இறைவன் அல்லாஹ் கூறுகின்றான் அமரர்களை பார்த்து, இன்னி ஆலம் மாலா தாலமூன்,
உங்களுக்கு தெரியாத நிறைய விடயங்களில் நான் அறிந்தவனாக இருக்கிறேன் என்று இறைவன் கூறுகின்றான். அதற்கு பின்னால் அல்லாஹு தஆலா முதல் மனிதன் ஆதம் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதனை அல்லாஹு தஆலா படைத்து அவர்கள் சுவர்க்கத்திலே வசித்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு துணைவியாக ஹவ்வா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை அல்லாஹு தஆலா ஆதமுடைய விலா எலும்பிலிருந்து அல்லாஹு தஆலா படைக்கிறார். கணவன் மனைவியாக இருவரும் சுவர்க்கத்தில் வாழ்ந்து கொண்டிருந்து விட்டு அல்லாஹு தஆலா அவர்களை ஒரு கனியை சாப்பிட வேண்டாம் என்று தடுத்திருந்தான். அவர்கள் மறந்து அந்த கனியை சாப்பிட்டு விடுகின்றார்கள். அல்லாஹு தஆலா இருவரையும் பூமிக்கு அனுப்பி விடுகின்றார். அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இலங்கைக்கு வந்ததாகவும் ஒரு அறிவிப்பில் வந்திருக்கின்றது. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அரபு நாட்டில், அதாவது சவுதியில் ஜித்தா என்று சொல்லக்கூடிய பகுதியில் இறங்கியதாகவும் வரலாற்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இருவரும் நீண்ட காலத்துக்கு பின்னால் அரஃபா என்று சொல்லக்கூடிய இடத்தில் சந்தித்து அதுக்கு பின்னால் இருவரும் கணவன் மனைவியாக வாழ்கின்றார்கள். அவர்களுக்கு அல்லாஹு தஆலா பிள்ளைகளை கொடுக்கின்றான். அவர்கள் மூலமாகத்தான் இந்த மனித சமுதாயம் உருவாகியது. நிச்சயமாக ஹசரத் அவர்களே, அதாவது நீங்கள் சொன்னதை போன்று இந்த முதல் மனிதன் அல்லது முதலாவது நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த பாத சுவடி இலங்கையில் இருப்பதாகவும் பாவாத மலை என்று சொல்லி பலரும் அங்கே அதை பார்ப்பதற்காக செல்கின்றார்கள். இந்து சகோதரர்கள் அதைத்தான் சிவனொளி பாதமலை என்று சொல்கிறார்கள். கிறிஸ்தவ சகோதரர்கள் எடம்ஸ்பீக் என்று சொல்லுகின்ற ஒரு விடயமும் இலங்கையில் இருக்கிறது. பல வெளிநாட்டுகளில் இருந்தும் அதை பார்வையிடுவதற்காக பல பேர் வந்து கொண்டிருக்கின்றார்கள். எனது அடுத்த வினா அசத் அவர்களே, குறிப்பாக இந்த இஸ்லாமிய வரலாற்றிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனித குலத்தை நேர்வழிப்படுத்துவதற்காக பல தூதுவர்களை அனுப்பி வைத்தார். இறுதி தூதுவராக கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தடைந்தார்கள். உண்மையில் இந்த இறுதி தூதுவர் முஸ்லிம்களுக்கு மட்டும் தூதுவரா அல்லது முழு மனித சமுதாயத்துக்குமான ஒரு தூதுவரா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லக்கூடிய அந்த முதல் மனிதர், அவரும் அவருடைய மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருவரும் முஸ்லிம்களாக இருந்தார்கள். அல்லாஹ் ஒருவனை ஈமான் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது காலப்போக்கில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணித்து விடுகின்றார்கள். அதற்கு பின்னால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லக்கூடிய இரண்டாவது நபி வருகின்றார்கள். அவர்கள் மக்களுக்கு நேர்வழி காட்டிக் கொண்டிருந்தார்கள். மக்கள் எப்பொழுது பாவங்கள், பிழைகள், தவறுகள் செய்ய ஆரம்பித்தார்களோ அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காலத்துக்கு காலம் தூதுவர்களை அனுப்பி கொண்டிருந்தான். கிட்டத்தட்ட 1,00,000க்கு மேற்பட்ட தூதுவர்கள் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார்கள். கடைசியாக வந்த தூதுவர் தான் எங்கள் நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்றைக்கு 1400 வருடங்களுக்கு முன்னால் சவுதி அரேபியாவிலே பிறக்கின்றார்கள். அவர்கள் பிறக்கும் பொழுது மக்கள் அதாவது மடமையின் உச்சக்கட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நாகரீகமற்றவர்களாக, மனித பண்பாடுகளை இழந்தவர்களாக ஒரு மடமையின் உச்சக்கட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த காலத்தில் இருந்த ரோம், பாரசி போன்ற வல்லரசு நாடுகள் கூட அந்த அரபி மக்களை தன்னுடைய கட்டுப்பாட்டு கீழால் வைத்துக்கொள்ள அவர்கள் விரும்பவில்லை. காரணம் என்ன என்றால் அவர்கள் மிகவும் மடமையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த அரபு நாட்டில்தான் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அனுப்பினான் மக்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக வேண்டி. அவர்கள் கடைசி இறை தூதுவராக இருக்கின்றார்கள். உண்மையில் அசத் அவர்களே, என்னிடம் வினா, அதாவது நாங்கள் முஸ்லீம்கள் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதை நாங்கள் நம்புகின்றோம், அதை ஈமான் கொண்டிருக்கின்றோம், அதுக்கு பிறகு நபி வர மாட்டார் என்று. என்னுடைய கேள்வி, அதற்கு பின்னர் ஏன் நபி ஒருவரை அல்லாஹ் அனுப்பவில்லை அல்லது ஏன் நபி வர மாட்டார்? சிலர் சொல்கின்றார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்திரை குத்தப்பட்ட ஒரு நபி, அந்த முத்திரையிலிருந்து சில தூதுவர்கள் வருவார்கள் என்று ஒரு மாற்றுக் கொள்கையான கருத்துக்களும் பரவலாக முன்வைக்கப்படுகின்றன. இது தொடர்பில் ஒரு சிறிய விளக்கத்தை தந்தால் நன்றாக இருக்கும். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி தூதுவராக அனுப்பின நோக்கம் என்னவென்றால், நபிமார்களில் கடைசியாக வந்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவருடைய முதுகிலே, அதாவது ஒவ்வொரு நபிமாருடைய முதுகிலையும் அல்லாஹ் தஆலா நபித்துவத்தின் ஒரு முத்திரை அல்லாஹ் தஆலா பொதித்து தான் அனுப்புகின்றான். அவர்களுக்கு பின்னால் எந்த ஒரு நபியையும் அல்லாஹ் தஆலா நபியாக அனுப்பவும் மாட்டான், அனுப்புவதாக வரலாறுகளும் ஹதீஸ்களும் கூறவில்லை. ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா நபிய பாதி லவ்கான நபியுன் லகான் உமர், எனக்கு பின்னால் எந்த ஒரு நபியும் வர மாட்டார்கள். அப்படி வருவதாக இருந்தால்
அது உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரண்டாவது ஹலீஃபா, அவர்கள் தான் அதுக்கு தகுதி பெற்றிருக்கின்றார் என்று கூறினார்கள். அன்பானவர்களே, நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்துலில் ஆலமீன் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள். ரஹ்மத்துலில் ஆலமீன் என்றால் முஸ்லீம்களுக்கு மட்டும் நபியாக அல்ல, முழு உலகத்தில் வாழக்கூடிய எல்லாருக்கும் அவர்கள் ரஹ்மத்தாக, அதாவது அல்லாஹ்வின் அருளாக முழு மக்களுக்கு அனுப்பப்பட்டவர்கள். அவருடைய வழிகாட்டல்கள் முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல, முழு மனிதர்களுக்கும் அவருடைய வழிகாட்டல் முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட நபிமாருடைய வருகை அல்லாஹ் தஆலா முத்திரையிட்டு விட்டான். காரணங்கள் பலதுகள் சொல்லப்பட்டாலும் இது அல்லாஹுடைய ஒரு நியதி. உலகம் அழியும் வரைக்கும் எந்த ஒரு நபியும் அல்லாஹ் தஆலா அனுப்புவதே கிடையாது. அப்படி ஒரு விடயத்தை சொல்வீர்கள் ஹஸரத் அவர்களே, குறிப்பாக அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹமத்துல் ஆலமீன், முழு மனித சமுதாயத்துக்குமான ஒரு நபியாக நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பினான் என்று. இதற்கு முன்னர் வந்த நபிமார்கள் அப்படி என்றால் அந்தந்த அவர்களுடைய அந்த கோத்திரங்களுக்கு மாத்திரம் அல்லது அந்த கூட்டத்தினருக்கு மாத்திரம் அனுப்பப்பட்டவர்களா, அல்லது அவர்களுடைய விஷயம் என்ன? ஆம், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த காலத்தில் வாழ்ந்த சில மக்களுக்கு மட்டும் நபியாக அனுப்பப்பட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஒரு குடும்பத்தாருக்கு நபியாக அனுப்பப்பட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் பனு இஸ்ரவேலர்களுக்கு மட்டும் நபியாக அனுப்பப்பட்டார்கள். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் மதியன் என்ற ஊருக்கு மட்டும் நபியாக அனுப்பப்பட்டார்கள். அதே போன்று ஹூத் அலைஹிஸ்ஸலாம் ஆது கூட்டத்துக்கு மட்டும் நபியாக அனுப்பப்பட்டார்கள். ஆனால் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதர். அவர்கள் முழு உலக மக்களுக்கும், கருப்பையர்கள், வெள்ளையர்கள், அரபு பேசக்கூடியவர்கள், அரபு பேச முடியாதவர்கள், படித்தவர்கள், படிக்காத எல்லா மக்களுக்கும் ஒரு முன்மாதிரியான ஒரு தூதராக அனுப்பப்பட்டார்கள். உண்மையில் ஹஸரத் அவர்களே நல்ல விளக்கத்தை தந்தீர்கள். அதாவது நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாக இருக்கின்றோம், இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவியவர்களாக இருக்கின்றோம். ஆனால் பரவலாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது, குறிப்பாக மேற்குலகம் இந்த குற்றச்சாட்டை நேரடியாகவே முஸ்லிம்கள் மீதும் அல்லது இஸ்லாத்தை பின்பற்றுகின்றவர்கள் மீதும் வைக்கின்றது. என்னவென்று சொன்னால், இஸ்லாம் என்கின்ற இந்த மார்க்கம் வாளால் பரப்பப்பட்டது, அறிவால் பரப்பப்பட்டது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறது. என்னுடைய வினா உண்மையில் அதற்கான பதில் எப்படி அமைந்திருக்கிறது என்றால்? ஆம், இன்று முழு உலகத்திலும் இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்ட மார்க்கம் என்று சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் உண்மையில் பார்க்கும் பொழுது நாங்கள் இஸ்லாத்துடைய வரலாறுகளை படித்து பார்த்தால் விளங்கும், இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்ட ஒரு மார்க்கம் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் 40வது வயதில் நபி பட்டத்தை கொடுத்து இஸ்லாத்தை மக்களுக்கு போதிக்குமாறு அல்லாஹ் அனுப்புகின்றான். 40 வயதிலிருந்து 53 வயது வரைக்கும் கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் இஸ்லாத்தின் பக்கம் மக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தின் பக்கம் மக்களை அழைக்கின்றார்கள். அந்த நேரத்தில் எதிரிகள் கடுமையாக தாக்குகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடைய தோழர்களையும் குடும்பத்தார்களையும் கடுமையாக துன்புறுத்துகின்றார்கள், தாக்குகின்றார்கள். அதுவரைக்கும் அல்லாஹு தஆலாவுடைய கட்டளை யுத்தம் செய்யுமாறு இறங்கவில்லை. காரணம் என்னவென்றால், இந்த மார்க்கம் வாளால் பரப்பப்பட்ட மார்க்கம் அல்ல, யுத்தம் செய்து பலவந்தமாக மக்களை இஸ்லாத்தின் பக்கம் இழுக்கும் ஒரு மார்க்கம் அல்ல. 53வது வயதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 53வது வயதில் தான் அல்லாஹ்வின் கட்டளை வருகின்றது, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு செல்லுமாறு. அங்கே சென்றதுக்கு பின்னால் முதல் யுத்தம் நடைபெறுகின்றது, பத்ர் என்று சொல்லக்கூடிய யுத்தம். அந்த யுத்தத்தில் 313 சஹாபாக்கள், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்களும் 1000 காஃபிர்கள், எதிரிகள் அந்த யுத்தத்தில் கலந்து கொள்கின்றார்கள். அந்த 313 இஸ்லாமிய சகோதரர்களும் யுத்தம் செய்வதற்காக வேண்டி செல்லவில்லை. அவர்கள் அந்த எதிரிகளை சந்தித்து அவர்களிடமிருந்து ஏதாவது பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் தான் செல்கின்றார்கள். ஆனால் அது ஒரு யுத்தமாக மாறிவிடுகின்றது. இப்படி நாங்கள் பார்க்கும் பொழுது இஸ்லாத்துடைய வரலாற்றில் யுத்தத்தின் மூலமாக இஸ்லாம் பரப்பப்படவில்லை. இஸ்லாம் காட்டக்கூடிய அழகான பண்பாடுகள், மனிதர்களுக்கு காட்டக்கூடிய நல்ல அஹ்லாக்குகள், பண்பாடுகள், இதன் மூலமாகத்தான் இஸ்லாம் வளர்ந்தது. 53வது வயதில் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், மக்காவிலிருந்து மதீனாவுக்கு அவர்கள் ஹிஜ்ரத் சென்றார்கள். ஹிஜ்ரத் என்று சொல்வது ஒரு ஊரை விட்டும் இன்னொரு ஊருக்கு செல்வது. ஒரு ஊரில் வாழ முடியாது, இஸ்லாம் பிரகாரம் வாழ முடியாது, அந்த இஸ்லாம் பிரகாரம் வாழ்வதற்காக வேண்டி மதீனாவுக்கு செல்கின்றார்கள். அங்கிருந்து
நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 61வது வயதில் திரும்பவும் மக்காவுக்கு வருகின்றார்கள். மக்காவுக்கு வரும் பொழுது வெறும் 10,000 சஹாபாக்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் 10,000 பேர். அவர்கள் வந்தவுடன் மக்காவை கைப்பற்றுகின்றார்கள். அதுக்கு ஃபத்ஹு மக்கா என்று அரபில் சொல்வார்கள். அந்த மக்கா வெற்றிக்கு பின்னால் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ஆண்டுகளுக்கு பின்னால் ஹஜ்ஜி செய்தார்கள். அந்த ஹஜ்ஜி தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கடைசி ஹஜ். அந்த ஹஜ்ஜில் 1,24,000 மக்கள் இஸ்லாத்துக்கு வந்திருந்தார்கள். 61வது வயதில் 10,000 பேர், 63வது வயதில் 1,24,000 பேர் இஸ்லாத்துக்கு வந்திருந்தார்கள். இந்த 2 வருட காலத்தில் 1,00,000க்கு அதிகமான மக்கள் இஸ்லாத்துக்கு வருவதற்கு காரணம் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு காட்டின அழகிய போதனைகள். யாரையும் பழி வாங்கவில்லை. இந்த மக்கா விட்டு எங்களை துரத்தி அடித்தார்கள், அதனால் இந்த மக்களை அழிக்க வேண்டும், இரத்தம் சிந்த வேண்டும், அவருடைய உடைமைகளை கைப்பற்ற வேண்டும் என்று யாருக்கும் பழி வாங்கவில்லை. அனைவருக்கும் பொது மன்னிப்பு வழங்கினார்கள். அந்த மன்னிப்பு வழங்கி அவர்களை பழி வாங்காமல் மன்னித்து அவர்களை அரவணைத்த ஒரே காரணத்தினால் தான் கூட்டமாக மக்கள் இஸ்லாத்தில் நுழைந்தார்கள். நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் பொழுது 1,00,000க்கு மேற்பட்ட சஹாபாக்கள் உருவாகினார்கள். எனவே இவ்வாறு நாங்கள் பார்க்கும் பொழுது இஸ்லாம் ஒரு வாளால் பரப்பப்பட்ட ஒரு மார்க்கம் அல்ல, தன்னுடைய நட்பண்புகளால் மக்களுக்கு போதித்து இஸ்லாம் பரவிய ஒரு அழகான மார்க்கம். நல்லது ஹஸ்ரத் அவர்களே, உண்மையில் இவ்வளவு நேரமும் மிக சிறப்பான கருத்துக்களை நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். மாத்தளை டவுன் ஜும்மா பள்ளிவாசலினுடைய பேஷிமாம் அல் ஹாஃபில் அஷேக் முஃப்தி ஜக்கி ஹலீமி ஹஸ்ரத் அவர்களுக்கு நாங்கள் வசந்தம் டிவி சார்பாக எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜஸாக் அல்லாஹ் ஹைரன் ஹஸ்ரத் அவர்களே. ஜஸாக் அல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரவுலத்துல் மஸ்ஜித் பள்ளிவாசல் பூஞ்சோலை நிகழ்ச்சியை ரசிகர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சி மிளிரும் மாத்தளையில் ஒளிரும் பள்ளிவாசலான மாத்தளை டவுன் ஜும்மா பள்ளிவாசலிலிருந்து உங்களை சந்தித்தது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் இன்னுமொரு பள்ளிவாசலில் இருந்து உங்களை சந்திக்கும் வரை அன்பு சலாம் கூறி விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் நண்பன் அஃபாஸ் முகமது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.